கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்ததி என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் என்ற வசனத்தின் அடிப்படையில் அவருடைய சந்ததி ஆகிய நம்மை அவர் எப்படி தனக்குள்ளாக நிறுத்தி வைத்து கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் பட்ட வேதனைகள், அவர் வேதனைப்படும் பொழுது அவருடைய சந்ததியாகிய நம்மை பார்த்து நாம் அடையப் போகின்றதான நித்தியமான மகிமையான அந்த சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த நித்திய வீட்டை நாம் பெறுவதற்காகவே அவர் தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவருடைய வேதனைகளெல்லாம் மறந்து அந்த கல்வாரி சிலுவையை அவர் சுமந்தார். இது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சந்ததிக்காக நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த உன்னதமான செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு முன்னதாக ஒரு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை நடத்தியிருக்கிறீர். தெய்வமாகிய நீர் மனிதனாக வந்து எங்களுக்காக பாடுபட்டு மரித்து அடங்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் அடையும்படியாக கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் பட்ட வேதனைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய சந்ததியை மனதில் வைத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். நீரே எங்களுக்கு இதில் இருக்கிற சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி தாரும். நம்முடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாக்கோபின் மகனாகிய யோசேப்பின் வழியிலே மரியாளுடைய வயிற்றில் நம்மை போல ஒரு மனிதனாக அவர் பிறந்தார். ஆனால் அவர் மாம்சத்தின்படி, புருஷனுடைய சித்தத்தின்படி அல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராலே பிறந்ததினாலே அவர் மாம்சமும் அவருடைய இரத்தமும் அவருடைய ஆவியும் அவருடைய ஆத்மாவும் எல்லாமே தேவனுடைய தத்ரூபமான ஒரு சுரூபமாக இருந்தது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 தத்துவங்களை உடையவராக அவர் இருந்தாலும், தேவனாக அவர் இருந்தாலும், மனிதனாக வந்து பிறந்த பொழுது மனிதர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணத்தோடு அவர் வாழ்ந்து காண்பித்தார். நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்கு அவர் சொல்லவில்லை. சிலர் சொல்லிவிட்டு அப்படியே விட்டு விடுவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு உபதேசம் மாத்திரமல்ல, அதன்படியே அவர் வாழ்ந்தும் காட்டினார். அதன்படி பார்க்கும் பொழுது மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானனாலே ஞானஸ்நானம் பெறுவதற்கு யோர்தானுக்கு அருகே அவனிடத்திலே வந்தார். அப்பொழுது அவன் கேட்டான், நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னாலே ஞானஸ்நானம் பெறலாமா என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது இடங்கொடு, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படி அவர்
ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று தேவன் சாட்சியம் கொடுத்தார். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரால் பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்துக்கு இயேசு கொண்டு போகப்பட்டார் என்பதையெல்லாம் நாம் வேதத்திலே இருந்து அறிந்து கொள்கிறோம். இது நம்முடைய வாழ்விலும் கூட ஞானஸ்நானம் பெற்ற பிறகு வனாந்தரமான இந்த வாழ்க்கையில பிசாசினாலே சோதிக்கப்பட்டு பிறகு நித்திய வீடாக்கிய பரம கானானுக்குள்ளே நாம் செல்ல கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை பார்க்கும் பொழுது அவருடைய மனதிலே மனுக்குலத்தின் மேலே ஒரு கரிசனை இருந்தது, ஒரு எண்ணம் இருந்தது. நமக்காகவே அவர் இந்த உலகத்தில் அந்த 33.5 ஆண்டுகள் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது அவர் நினைத்திருந்தாரோ அல்லது தேவனுடைய சித்தம் எப்படியோ அப்படியே அவர் வாழ்ந்தும் காட்டினார். இயேசு மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று மத்தேயு 4:17 பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை என்னுடைய ஊழியக்காரர் என்று கர்த்தராகிய தேவன் அழைத்திருக்கிறார். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரின் மேலும் சுவிசேஷம் ஒரு கடனாக இருக்கிறது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். நாமும் கூட நம்மாலே முடிந்த அளவுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். இதைத்தான் அவர் செய்து காட்டினார். பிறகு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார் என்று மத்தேயு 4:23 நாம் பார்க்க முடிகிறது. இப்படியே பல வியாதிஸ்தரை அவர் சுத்தமாக்கினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். இப்படி வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். விசுவாசமுள்ள பிணியாளிகளுக்கு அவர் சுகம் கொடுத்தார், வார்த்தையினாலே சுகம் கொடுத்தார். மத்தேயு 8:13 பார்க்கும் பொழுது 100க்கு அதிபதியை பார்த்து நீ போகலாம், நீ விசுவாசத்தபடி உனக்காக கடவுள் என்று சொன்ன அந்த நாழிகையிலே அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே பிசாசுகள் அவர் வரும்பொழுது அவரை பார்த்து அலறி அடித்து ஓடின. மத்தேயு 8:29 பார்க்கும் பொழுது தேவனுடைய குமாரனே, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தி இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவரை தங்களுடைய எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்களாம். நன்மை செய்கின்ற அவரை அந்த எல்லையை விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். இப்படித்தான் நாமும் கூட நன்மை செய்கிறவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்மை அந்த இடத்தை விட்டு துரத்தி விடுவார்கள். ஈசாக்கை அப்படித்தானே அபிமெலேக்கு, நீ எங்களை காட்டிலும் பலத்தவனானாய், நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொன்னான். இதுதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருந்தது. அவருக்கு இருந்த அந்த அதிகாரத்தை சீஷர்களுக்கும் கொடுத்தார்.
எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்பட்டிருக்கும். இது அவரை விசுவாசித்து அவருக்கு ஊழியம் செய்கின்ற பரிசுத்தவான்களாகி அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அப்படி பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கும் பொழுது அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதி குணமாகும். இப்படி பலரை அவர் குணப்படுத்தினதை பார்க்கிறோம். பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குணப்படுத்தினார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் அவர்களிடத்திலே, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அவரும், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்ன உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படி இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று நாம் வேதத்திலே இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி தம்முடைய 12 சீஷர்களுக்கும் அவர் கட்டளை கொடுத்து பட்டணங்களிலே உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் சொல்லி அவிடம் விட்டு போனார். இவர் தனக்கு இருந்ததான அந்த வல்லமைகளை அதிகாரத்தை சீஷர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். ஏனென்றால் உலகமெங்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமானது அறிவிக்கப்பட வேண்டும், பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும், வியாதியஸ்தர்கள் குணமடைய வேண்டும், தேவனுடைய சத்தியமானது வெளிப்பட வேண்டும் என்று அவர் நினைத்தார். அப்படியே நாமும் கூட செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் பெற்றதான இந்த சுவிசேஷத்தை உபதேசத்தை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் விடுதலையாக்கப்பட வேண்டும், மற்றவர்களும் குணமாக்கப்பட வேண்டும். இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் பாதுகாக்க வேண்டும், வழி வழியாக பாதுகாக்க வேண்டும். யோசுவா சொன்னானே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாம் மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததி, இந்த சந்ததியை பற்றிய எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்து திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி கால்நடையாக நடந்து அவரிடத்திலே போனார்கள். ஜனங்களை கண்டு அவர்கள் மேலே மனதுருகி வியாதியஸ்தர்களை எல்லாம் சுகமாக்கினார். பிறகு சீஷரை நோக்கி, இந்த ஜனங்கள் பசியா இருக்கிறார்களே, இவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். அதன்படி அவரிடத்தில் இருந்ததான மிக குறைந்த ஒரு 5 அப்பம் 2 மீன், இதை பிட்டு ஆசீர்வதித்து வானத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து அதை 5000 பேருக்கு கொடுத்தார், 3000 பேருக்கு ஒரு முறை கொடுத்தார். இப்படி ஜனங்கள் மேலே ஒரு மனதுருகிற ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, விசுவாசம் உள்ளவர்களை அவர் மிகவும் விரும்பினார், விசுவாசம் இல்லாதவர்களை கடிந்து கொண்டார். என்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவர் சொன்னார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன உடனே அந்த நேரமே அவருடைய மகள் ஆரோக்கியமானார். கடலின் மேலே இயேசு நடந்து வந்தார். அப்பொழுது பேதுருவும் நானும் வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் நடந்து வந்தான். ஆனால் அவன் சந்தேகப்பட்ட உடனே அவன் மூழ்கத் தொடங்கினான். அப்பொழுது அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி கையை நீட்டி அவனை பிடித்து காப்பாற்றினார். இப்படி சப்பானிகள், குருடர், ஊமையர்,
ஊனமுற்றோர் போன்ற அநேகமான திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அவர்களை அவர் பாதத்தில் வைக்கும் பொழுது அவர்களை அவர் சுஸ்தப்படுத்தினார். அடுத்து ஜனங்கள் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு 3 நாள் தங்கியிருந்தார்கள். ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், 3 நாட்கள் தங்கியிருந்தார்களே, அவர்களுக்கு சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்களே, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொன்னார். அப்பொழுது 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்று சொன்னார்கள். அதை ஆசீர்வதித்து கொடுத்து அத்தனை பேரையும் போஷித்து அனுப்பினார். இப்படிப்பட்ட ஒரு இலகிய மனதை உடையவராக, மென்மையான மனதை உடையவராக அவர் விளங்கினார். ஜனங்களுக்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு ஆசாரியனாக அவர் இருந்தார். அது மட்டுமல்ல, அவர் மரணமடைய போகிறதான செய்தி அவருக்கு முன்கூட்டியே தெரியும். மத்தேயு 16:21 பார்க்கும் பொழுது, எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார். அது மட்டுமல்ல, ஒருவன் தன்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவன் என்றெல்லாம் சொன்னார். இதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். இப்படி பல உபதேசங்களை அவர் சொல்லியிருந்தார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்றெல்லாம் சொல்லி, சிறு பிள்ளைகளிடத்திலே வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அது மட்டுமல்ல, மன்னிக்கிறதை பற்றி பார்க்கும் பொழுது 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் மன்னிக்க வேண்டும். இது 7 என்பது ஒரு பூரணம். ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 7 முறை இருக்கிறது. அதுபோல 7/70 என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் 70 வருடங்கள் ஒரு மனுஷனுக்கு ஆயுசு. அப்படியானால் வாழ்நாள் முழுவதும் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டுமா? இது ஒரு உபதேசம். இப்படி அவர் மனுஷகுமாரன் மனுஷருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார், கொலை உண்ணப்படுவார், 3ஆவது நாள் எழுந்திருப்பார் என்பதையெல்லாம் அவர் அறிந்திருந்து அதையெல்லாம் சீஷர்களுக்கு சொன்னார். இது ஒரு ஒப்புரவாகுதலின் உபதேசம். தேவனும் மனிதனும் ஒப்புரவாக வேண்டும். இந்த ஒப்புரவாகுதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்ததான பகையாகிய நடுச்சுவரை தகர்த்து போட்டார் என்பதையெல்லாம் நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். பிதாவாகிய தேவன் அவரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக ஒப்புக் கொடுத்தார். தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பிதாவை பற்றி, அவர் மனுக்குலத்தின் மேலே வைத்திருந்ததான அன்பை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மேலே வைத்திருக்கிறதான அன்பை பற்றி பார்க்கும் பொழுது, அவர் மரணம் அடைவதற்கு முன்னதாக சொல்லியிருந்தார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று யோவான் 14 2, 3 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு சென்று விட்டார். மீண்டும் அவர் வரப்போகிறார். வந்து நம்மை அவருக்காக அவளோட காத்து கொண்டிருக்கிறவர்கள், கரைதரை இல்லாமல் காத்து கொண்டிருக்கிற சபையாகிய நமக்கு அவர் மீண்டும் வரப்போகிறார். இது ரகசிய வருகை. அவர் ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படும்படியாக நடுவானத்திலே தோன்றுவார். அவரோடு கூட ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் வருவார்கள், தூதர்கள் வருவார்கள். பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பூமியில் இருக்கிறவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக இப்படியாய் அவரோடு கூட என்றென்றும் இருப்போம் என்றெல்லாம் தெசலோனிக்கேயர் எழுதிய புத்தகத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. பிதாவிண்டத்திலே அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் நம்மை பற்றி. அது என்ன விண்ணப்பம்? பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை அவர் தெரிந்து கொண்டாராம் பிதா. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும், யாரெல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் உலகம் தோன்றுவதற்கு முன்னே, அதாவது நாம் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னே தெரிந்து கொண்டு நமக்கெல்லாம் நம்முடைய பெயரையெல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஜீவ புத்தகத்திலே பேர் எழுதப்பட்டவன் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்பதை அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். இனி நான் உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அதாவது அவருடைய மரணத்துக்கு முன்பு நம்ம எல்லாம் பிதாவாகிய தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். நீர் எனக்கு கொடுத்தீர், நான் உம்மிடத்திலே அதை திரும்ப ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் நம்மோடு கூட ஒன்றாய் பரலோகத்தில் இருக்கும்படியாக அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இங்கே இல்லை, அதனாலே நீர் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதினால பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை இந்த உலகத்திலே நமக்கு அனுப்புகிறார். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இல்லை, அவர் பரலோகத்திற்கு வந்து விட்டதினால பிதாவானவர் தன்னுடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்புகிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறார், நம்மை நடத்துகிறார். இப்படி சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாளாய் வாழ்வதற்காக சந்ததியாகிய நம்மேலே கரிசனை உள்ளவராக அவர் வாழ்ந்தார். இப்படித்தான் நாமும் கூட நம்முடைய சந்ததிக்காக நாம் என்ன செய்தோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சந்ததியாகிய நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார். தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் கொடுத்தார். அப்படியே நாமும் கூட நம்முடைய அவயவங்களை எல்லாம் தேவனுக்கு பரிசுத்தமாய் கொடுக்க வேண்டும். நம்முடைய சந்ததிக்காக நாம் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து
அவர்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கிற வசனங்களிலே பார்க்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கரிசனையுள்ள ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே பரலோகத்திலே விட்டிருக்கிறார். இவ்வளவு அழகாக சொல்கிறார். நீர் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்திலே நீர் எனக்கு தந்தவர்களும் இருக்க வேண்டும். நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் தேவனுடைய அன்பு. இந்த இடத்தை நாம் அடைந்து கொள்ளும்படியாக அவர் என்ன பாடுபட்டார்? என்பதை நாம் சிலுவையின் பாடுகளை தியானிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ளலாம். சிலுவையில் அவர் என்ன செய்தார்? இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவானையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்று சொன்னார். அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாகிய மரியாளை அப்படியே விட்டுவிட்டு வரவில்லை. அவரையும் தனக்கு அன்பாய் இருந்த, நம்பிக்கையாய் இருந்த ஒரு சீஷனிடத்தில் ஒப்படைத்து விட்டு தான் வந்தார். அவருடைய மரணத்துக்கு முன்பு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் மரியாளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு பிள்ளைகள் இருந்தாலும் இவருடைய கடமை, ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை அவர் செய்யாமல் இல்லை. இப்படி இதெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? நாமும் கூட மரணம் அடைய போகிறோம். அந்த மரணத்துக்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு கூறுகின்றன. நம்முடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்களை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும். ஆபிரகாம் கூட தேவன் அழைத்தவுடனே எல்லாவற்றையும் விட்டு தான் வந்தான். ஆனாலும் அவனுடைய பாதுகாப்பில் இருந்ததான தன்னுடைய சகோதரனுடைய மகனை அப்படியே அனாதையாக விட்டு வரவில்லை, தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு தான் வந்தான். இது ஒரு நீதிமானுக்குரிய பண்பு. சிலர் சொல்லுவார்கள், அவனை தனியாகத்தானே அழைத்தார், இவன் ஏன் இப்படி கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்றால் அவனுக்கு யாரும் இல்லை, அவனை அப்படியே விட்டு வர முடியாது. அடுத்து இயேசு மரணத்துக்கு முன்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்க முடிகிறது. ஆவியை ஒப்பு கொடுத்து பிதாவினிடத்திலே தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் எப்படி மிகுந்த இரக்கமுள்ளவராக, மனதுருக்கம் உள்ளவராக இருந்தார் என்பதை சில செய்திகளிலே நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படியாக கொண்டு வந்திருந்தார்கள். அவன் அந்த தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளோ விதவையாக இருந்தான். அப்பொழுது அவளுடைய நிலைமையை பார்த்து மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டு, வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார் என்று லூக்கா 7ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரை இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து எருசலேம் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கூட ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகள் எல்லாரும் அவருக்கு பின் செல்லும் பொழுது இயேசு அவர்களை திரும்பி பார்த்து, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலே பார்க்க முடிகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் அழ வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் கூட சொல்லியிருக்கிறார், அவர் இரக்கமுள்ள தேவன். அதே நேரத்தில் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன். நெகேமியா புத்தகத்தில் பார்க்கும் பொழுது பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் சுமக்கிறதுனால எங்களுடைய பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், அவர்கள் அக்கிரமங்களை நாங்கள் சுமக்கிறோம் என்று சொல்லி பிதாக்களுடைய அக்கிரமங்களை பாவங்களை அறிக்கையிட்டார்களாம். இதை நாம் செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. இது ஒரு பெரிய ஒரு சத்தியம். சில குடும்பங்களிலே பெரிய சாபங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு காரணம், இவர்கள் தங்களுடைய பாவங்களை மாத்திரம் அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் தொடர்ந்து வருகிறதான சாபமாக அது இருக்கலாம். அதனாலே பிதாக்கள், முற்பிதாக்கள் 4 தலைமுறையின் பாவங்களை நாம் சுமக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவங்களை சுமந்தார். சாபங்கள் எல்லாம் நீங்கின. ஆனாலும் நமக்கும் அது உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையை சுமக்கிறதில்லை. அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை உண்டு பிரியமானவர்களே. அநேகர் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஒரு சகோதரி இடத்தில் கேட்டார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார், அவர் சிலுவை சுமந்து விட்டார், அவர் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார், நாம் ஏன் அதற்கெல்லாம் அந்த சடங்குகள் எல்லாம் நாம் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது எவ்வளவு அறியாமை! நாம் செய்ய வேண்டியவைகளை அவர் செய்திருக்கிறார். அதை பின்பற்றி நாமும் ஞானஸ்நானம் பெற வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், நாமும் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிதாக்களுடைய முற்பிதாக்களுடைய அக்கிரமத்தை நாம் சுமக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய சந்ததி சுமக்கும். நம்முடைய சந்ததியை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். சந்ததியை பற்றிய ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்தால் இப்படியெல்லாம் நாம் பேச மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் எருசலேம் நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது அந்த நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். ஏன் அழுதார்? உனக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகுது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாக இருக்கும்.
ஆனாலும் இப்பொழுதும் அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாமல் போனாய். உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலே உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று சொன்னார். இது எருசலேமை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அப்படியே நேபுகாத்நேச்சார் என்ன செய்தான்? தரைமட்டமாக்கி அந்த பட்டணம், அந்த தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டதுனால அங்கே இருந்ததான பொன் உருகிற்றான். அது அந்த கல்லுகளுக்கு நடுவிலே அது இருக்கும் என்று சொல்லி அந்த கல்லுகள் ஒன்றோடு ஒன்று இல்லாதபடி அதை இடித்து அதில் இருக்கிற அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சுரண்டி எடுத்துக்கொண்டு அந்த போர் வீரர்கள் போனார்கள் என்று வரலாறு கூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் அப்படியே நடந்து விட்டது. இப்படி இயேசுனுடைய இருதயம் மிகுந்த நுட்பமான ஒரு இருதயம். லாசரு மரித்த பொழுது இயேசு அதை கண்டு எல்லாரும் அழுகிறதை பார்த்து அவர் ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது அவனை எவ்வளவாய் இவர் சிநேகித்தார் என்று சொன்னார்களாம். இப்படி கடைசியிலே அவர் தன்னுடைய கைகளிலே, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகாசத்தமாய் கூப்பிட்டு சொல்லி ஜீவனை விட்டார் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்து ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. கர்த்தர் அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தனது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் என்று பார்க்கிறோம். தேவன் அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்தாராம்? தன்னுடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக இவர் தானாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? அவருடைய சந்ததியாகிய நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நித்தியமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமானால் அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவருடைய சரீரம் பீக்கப்பட வேண்டும், அவருடைய கைகளும் கால்களும் ஆணினாலே சிலுவையில கடாகப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும். இவ்வளவையும் நமக்காக அவர் செய்தார். அடிபடும் பொழுது அவர் நம்மைத்தான் நினைத்திருப்பார். வேதனைப்படும் பொழுது, அவருடைய சரீரம் கிழிக்கப்படும் பொழுது நம்மை கண்டுதான் அவர் திருப்தியானார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரரிலே ஒருவராக எண்ணப்பட்டார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக ஆனார். அது மட்டுமல்ல, இதோ வருகிறேன், புத்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய நியாயப்பிரமாணம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய சந்ததியாகிய நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாம். அவருடைய ரத்தம் சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த தோட்டத்திலே கெத்செமனேயிலே ரத்தமும் வேர்வையும் அவருடைய சரீரத்திலிருந்து வடிகிறதை நாம் பார்க்கலாம். நாமும் கூட நம்முடைய சந்ததிக்காக கண்ணீர் சிந்த வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், வேர்வை வடிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிதாக்களுடைய அக்கிரமத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக போராடி ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய சந்ததியை நினைப்போம். நீடித்த நாளாய் நிலைத்திருக்கும்படியாக நம்முடைய சந்ததிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒப்பு தருகிறோம் ஆண்டவரே, எங்கள் சந்ததியை கண்டு நாங்கள் நீடித்த நாளாய் இருக்கும்படியாக உம்மை போல நாங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்களும்
எங்களுடைய சந்ததியாரும் உடைய வருகையில் காணப்பட்டு பரலோகத்தில் இருக்க உதவி செய்ய உடைய மேன்மையான நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.